ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இல்ல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதா? இன்னைக்கு ரியல் எஸ்டேட் இன் மை வியூ இஸ் அன்அஃபோர்டபுள் டு த மிடில் கிளாஸ். பட் பல ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, வீடு வாங்குங்க, வீடு கட்டாயமா நீங்க வாங்கியே ஆகணும். நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும். நம்ம இன்னைக்கு தேதியில் முடியுமா, இந்த காலகட்டத்துக்கு முடியுமான்னா எனக்கு தெரிஞ்சு முடியாது. பிளான் ஏ வீடு வாங்குறதுன்னு வச்சுருந்தீங்கன்னா அது வாங்க முடியலன்னா பிளான் பிக்கு வாங்க. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் அவங்க ஸ்டே பண்ணிடுறாங்க, உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, இன்னும் 2-3 வீடு வாங்கிக்கிறாங்க. அங்கேருந்து அந்த ரெண்ட் அவங்க லாஜிக்காக என்ன யோசிக்கிறாங்கன்னா, அது கரெக்டாக இருக்குது எனக்கு. கடைசி ஒரு 13 வருஷம் 15 வருஷத்துடைய ரெண்டல் ஈல்டு 2.5% தான் சொல்லுது. ஸோ வாழறதுக்கு ஒரு வீடு, இன்கேஸ் நீங்கள் இன்னொரு வீட்டை வாங்காமல் நீங்கள் அதை ஃபினான்ஷியல் அசட்ஸில் போட்டிங்கன்னா, நீங்கள் எப்படியில் போட்டிங்கனாலே 7% வரும். 3% வெர்சஸ் 7% மச் பெட்டர். ஜாலியாக இருக்கலாம். வீடு வாங்கினவனுக்கு தான் கஷ்டம். இன்னைக்கு வீடு வாங்காதவனுக்கு. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இந்த 2025 எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய டவுட், அதாவது ஒரு பெரிய கேள்வி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இல்ல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதா அப்படின்ற ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இதை உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். இதில் உங்களோட வியூ என்ன சார்? ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் 2025 ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு பெரிய ஹைப். ஓகே. இட் ஹஸ் பிகம் அன்அஃபோர்டபுள், unmanageable for the middle class. This is my view. இன்னைக்கு ஒரு சாமானியன், ஒரு 30 year person, ஒரு 30 வயசு ஆள் இன்றைக்கி நம்ம சென்னையில் வீடு வாங்குறதா இருந்தால் என்ன ப்ரைஸ் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே ஒரு மடிப்பாக்கத்தில் வாங்குறாரு, நீங்கள் வேளச்சேரியில் தங்கியிருக்கீங்க, வேளச்சேரியில் 1 கோடி வாங்க முடியாது. மடிப்பாக்கம் வச்சுங்களேன், இல்லை வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் தள்ளி சிட்டி அவுட்ரு மாதிரி என்ன ப்ரைஸில் வாங்க முடியும் சார்? ஒரு 60-70 லட்சம். 60 லட்சம் 50 லட்சம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் சின்ன பில்டரு. இன்னைக்கு 50 லட்சத்தில் ஒருத்தர் வீடு வாங்கணும்னு சொன்னால் ஒரு 30 வயசு பையன், ஏன்னா 30 வயசில் தான் கல்யாணம் தான் ஆகுது, 28-30 வயசில் தான் கல்யாணம் ஆகுது. ஸோ 30 வயசில் ஒருத்தர் 50 லட்சத்துக்கு வீடு வாங்கணும்னு சொன்னால் அட்லீஸ்ட் அவர் 10 லட்சம் பணம் போட்டிருக்கணும். அப்போ தான் ஒரு 40 லட்சத்துக்கு லோன் வாங்க முடியும். விச் மீன்ஸ் 80% ஆஃப் த மணி யூ கேன் பாரோ ஃப்ரம் த பேங்க். 10 லட்சம் அவர் போட்டிருக்கணும். 40 லட்சத்துக்கு 36,000-37,000 இஎம்ஐ வரும். அது ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுங்களேன், ஒரு 40,000 வச்சுங்களேன். ஸோ இன்றைக்கி அவர் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா மட்டும்தான் ஒரு 50 லட்ச ரூபா வீடு இன்றைக்கி வாங்க முடியும். ஓகே. ஸோ இன்றைக்கி ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு 30 வயசுக்காரரு லீவ் சாஃப்ட்வேர், ஒரு 30 வயசு இளைஞர் இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க இந்தியாவிலேயே 10% ஆஃப் த பாப்புலேஷன் கிடையாது. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு 28 வயசு 30 வயசு பையன் இன்றைக்கி சென்னையில் வாங்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம். ஓகே. தென் வி வில் சி அதர் ஸ்டேட்ஸ். பெங்களூரில் மினிமம் ஃப்ளாட் இன்றைக்கி 75 லட்ச ரூபா. ஹைதராபாத்லேயும் அதே மாதிரி தான் 75 lakhs and 80 lakhs. பாம்பே எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 2 crores. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் இன் மை வியூ இஸ் அன்அஃபோர்டபுள் டு த மிடில் கிளாஸ், அன்மேனேஜபிள் ஆல்சோ. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க ரியல் எஸ்டேட் எனக்கு அன்மேனேஜபிள், அன்அஃபோர்டபுள்னு சொல்கிறீங்க. பட் பல ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு வாங்குங்க, வீடு கட்டாயமாக நீங்கள் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் அதுலேருந்து டிஃபர் ஆகுறீங்க, எனக்கு அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ இது எப்படி சார் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? ஏன்னா பல ஃபினான்ஷியல், இப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் தான், உங்களை மாதிரியே இருக்க பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு வாங்கணும்னு தான் சொல்கிறாங்க. மெஜாரிட்டி வைஸ் பார்த்தா அவங்க அதிகமாக அதானே சொல்கிறாங்க, வீடு வாங்கணும்னு தானே சொல்கிறாங்க. சரி, வீடு வாங்குறது ஒரு கட்டாயமான சேமிப்புன்னு தான் நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்கிறாங்க. ஓகே. இன்றைக்கி கட்டாயமான சேமிப்பு வீடு வாங்கணுங்கிற பட்சத்தில் இன்றைக்கி தேதியில் என்னால் வாங்க முடியலங்கிறது தான் ரியலிஸ்டிக் சுச்சுவேஷன். நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும். நம்ம இன்னைக்கு தேதியில் முடியுமா, இந்த காலகட்டத்துக்கு முடியுமான்னா எனக்கு தெரிஞ்சு முடியாது. ஓகே. அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், உடனே வாங்க முடியலையா, நீ கண்டிப்பாக வீடு வாங்கணும். 10 வருஷம் கழித்து வாங்குங்க, 15 வருஷம் கழித்து வாங்குங்க. ஸோ அதுக்காக சேவ் பண்ணாமல் இருக்காதீங்க. தென் பிளான் ஏ வீடு வாங்குறதுன்னு வச்சுருந்தீங்கன்னா அது வாங்க முடியலன்னா பிளான் பிக்கு வாங்க. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க, க்ரோ பண்ணுங்கள். 10 வருஷம் கழித்து நீங்கள் கொஞ்சமாக லோன் வாங்கி வீடு வாங்குங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறோம். யாரெல்லாம் கடைசி 10 வருஷமாக வீடு வாங்கலையோ, இல்லை யாரெல்லாம் லாஸ்ட் ஒரு 15 வருஷம் வீடு வாங்கலையோ, அவங்களுக்குலாம் எந்த ரெகுலேட்டும் தேவையில்லை. அவங்க ஒழுக்கமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் அசட்ஸில் மேனேஜ் பண்ணிட்டு வந்தாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு லேட்டஸ்ட் சர்வே என்ன சொல்லுதுன்னா, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை
கடைசி ஒரு 13 வருஷம் 15 வருஷத்துடைய ரெண்டல் ஈல்டு வந்து 2.5% தான் சொல்லுது. ஓகே. இன்னும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, அதை வீட்டில் நீங்கள் தங்க போகிறதில்ல, நீங்கள் அதை வாடகைக்கு விட்டுறீங்கன்னு சொன்னால் 23லேருந்து 24 வருஷம் ஆகும் அந்த பணத்தை நீங்கள் அந்த பணத்தை ரெண்ட் மூலமாக எடுக்கிறதுக்கு. ஓகே. அதுதான் என்ன சொன்னால் 72 டிவைடட் பை 3% போட்டுங்க. 72வை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா விச் இஸ் 3% இஸ் ரெண்டல் ஈல்டு. 24 வருஷம் ஆகும் அந்த பணத்தை திருப்பி வரத்துக்கு. ஸோ வாட் அபவுட் த அப்ரிசியேஷன்? 50 லட்சம் வீடு வாங்கியிருக்கோம், அது அப்படியேவா இருக்க போகுது. நீங்கள் என்ன அப்ரிசியேஷன் எடுத்து பார்த்தாலும் மெட்ரோ சிட்டிஸில் நான் சொல்கிறது ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கிடையாது லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ். இது 2 சினாரியாவை நம்ம பிரிச்சுக்கலாம். 2010க்கு முன்னாடி, 2010க்கு அப்புறம். 2010க்கு அப்புறம் 2020 வரைக்கும் பெரிய அப்ரிசியேஷன் இல்லை. கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்ரிசியேஷன் இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 4%, 5%, 6% தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ப்ரியர் கோவிடு, ப்ரியர் 2010 வாங்கினாங்கல்ல, இப்போ 2005 வாங்கியிருக்காங்க, 2004 அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அப்ரிசியேஷன் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ், இட் இஸ் நாட் அப்சல்யூட். த பாயிண்ட் விச் ஐ வாண்டட் டு டெல் யூ ஹியர் இஸ், இன்னைக்கு காலகட்டத்தில் 2025ல் ஒரு காமன் மேன், ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக இன்னைக்கு ரியல் எஸ்டேட் ஹஸ் பிகம் அன்மேனேஜபிள், அன்அஃபோர்டபுள், விச் மீன்ஸ் பிளான் பி, then mutual fund is a better choice in 2025. I think that will answer to your question. ஓகே சார். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் ஏன்னா, ஒரு வீட்டில் அவங்க ஸ்டே பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, இன்னும் 2-3 வீடு வாங்கிக்கிறாங்க. அங்கேருந்து இந்த ரெண்ட் வந்து அவங்க லாஜிக்காக என்ன யோசிக்கிறாங்கன்னா, அது கரெக்டாக இருக்குது, எனக்கு மேனேஜபிளாக இருக்குது, நிறையவே வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதில் என்ன சார் அவங்க லாஸ் பண்ணுறாங்க, இல்லை என்ன தப்பு பண்ணுறாங்க அவங்க? ஸோ இப்போ ஒரு வீடு ஏற்கனவே வச்சுருக்காங்க, இன்னொரு வீடு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு வீடு நம்மளுக்கு வேணும், நமக்கு வாழறதுக்கு ஒரு வீடு வேணுங்கிறத நம்ம வந்து எந்த இதுலேயும் நம்ம டினை பண்ணவே இல்லை. இப்போ 2வது வீடு நான் ரெண்டல் இன்கம்க்காக வாங்குறேன்னும் போது அதில் உள்ள சிக்கல்களை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி ஒரு டாப் 10 பில்டர்ஸ் எடுத்துக்கு, சுற்றி சாலிகிராமத்துலேருந்து, அடையார்லேருந்து, நீங்கள் நாவலூர் வரைக்கும் போய் குரோம்பட்டு, பல்லாவரம், அப்படியே ஒரு சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுங்க. ஓகே. ஒரு டாப் 15 பில்டர்ஸ் எடுத்துக்குங்க. இன்றைக்கி அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க வீடு வாங்கியிருக்கிறாங்க, ரெண்ட்டு மட்டும்தான் வருது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஈவன் 2% ஆர் 3%. ஓகே. செகண்ட் வந்து இன்னும் நம்ம ரியலிஸ்டிக்காக சொல்லுவோம், 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு இன்னைக்கு சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு சிட்டியில் 30,000 ரூபா ரெண்ட் வரும். ஓகே. 30,000 ரூபா வருமா? அது தவிர உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்கா? அது தவிர அந்த சொசைட்டிக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கா? ஒரு 3,000 இருக்குமா? 4,000 இருக்கும். சில இடத்துல 5,000லாம் வாங்குறாங்க. அப்புறம் வாட்டர் டேக்ஸு, இந்த டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸு, இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 30,000 ரூபா ரெண்ட்டு கூடி இட் இஸ் ஆஸ் ஈக்குவலண்ட் அபவுட் 25,000 rupees. ஸோ 1 கோடி ரூபா ஒருத்து ப்ராப்பர்ட்டி நீங்கள் 25,000 ரெண்ட் வாங்குறீங்க அனே மந்த்லி பேசிஸ், விச் இஸ் நாட் ஈவன் 3%. ஸோ நீங்கள் அங்கே போய் தங்க போகிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி புத்திசாலியாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து ஃபினான்ஷியல் அசட்ஸில், ஏன்னா நீங்கள் 3 வீடு 4 வீடு வச்சுருந்தாலும் ஒரு வீட்டில் தானே தங்க போகிறீங்க. ஸோ வாழறதுக்கு ஒரு வீடு, இன்கேஸ் நீங்கள் இன்னொரு வீட்டை வாங்காமல் நீங்கள் அதை ஃபினான்ஷியல் அசட்ஸில் போட்டிங்கன்னா, நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கனாலே 7% வரும். 3% வெர்சஸ் 7%, மச் பெட்டர். 10 வருஷத்தில் ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். எத்தனை ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகலங்கிறது நான் உங்களுக்கு டேட்டா காமிக்க முடியும். ஓகே. ஸோ அதனால் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2வது ப்ராப்பர்ட்டி 3வது ப்ராப்பர்ட்டிங்கிறது இஸ் அப்சல்யூட்லி ரூல்ட் அவுட்.